பிரீமியர் லீக்கில் விஏஆரை தூக்குறதா பேச்சுக்கள் அடிபடுது. இது எங்கேருந்து வருதுன்னா, உல்ஃப்ஸுங்கிற டீமு, உல்ஃப்ஸுக்கு எகென்ஸ்டாக பல விஏஆர் டெசிஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அதனால் கொந்தளிச்சு போன உல்ஃப்ஸ் டீமு மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி இது நல்லதுக்கு கிடையாது, ஹியூமன் எரர்ஸ் அப்பவும் நடக்குது, வீடியோ அசிஸ்டன்ட் ரெஃப்ரி எதுக்கு கொண்டு வந்தோம், இந்த ஹியூமன் எரர்ஸை தடுக்கிறதுக்கு தான் விஏஆர் கொண்டு வந்தது, ஆனால் அதனாலேயே இப்போ இந்த கேம் சீரழிஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க பிரீமியர் லீக்குக்கு. இதனால் இப்போ ஓட்டிங் எடுக்க போகிறாங்க. ஜூன் 6ஆம் தேதி எல்லா 20 பிரீமியர் லீக் டீமையும் கூப்பிட்டு வச்சு ஓட்டு போடுங்க, விஏஆர் வேணுமா வேண்டாமா. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஏன் வந்தோம், 2019-20 சீசனில் விஏஆரை பிரீமியர் லீக் அடாப்ட் பண்ணுறாங்க. இந்த சீசனில் மட்டும் ஆர்சனல், உல்ஃப்ஸு, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் லிவர்பூல், இந்த எல்லா டீமுமே பப்ளிக்காக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த விஏஆர் டிசிஷன்ஸ் அவங்களுக்கு எகென்ஸ்டாக போனனால. அதுவும் ஒரு மிஸ்டேக்னால. விஏஆரை ஸ்க்ராப் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு 14 டீம் ஒத்துக்கணும். இருக்கிற 20 டீமில் 14 டீமு எனக்கு விஏஆர் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். அது நடக்குமா சந்தேகம்தான். இப்போதைக்கு விஏஆருக்கு எகென்ஸ்டாக உல்ஃப்ஸ் மட்டும்தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற எந்த டீமும் இன்னும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல.